தஞ்சையில் பெய்து வரும் மழை குறித்த தகவல்களை செய்தியாளர் காதர் உசேனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் காதர் உசேன், தஞ்சையில மழை நிலவரம் எப்படி இருக்கு? டெல்டா பகுதிகளில் அதிக மழை பொழிவு இந்த ஜித்வா புயலின் காரணமாக இருக்கிறதா தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தஞ்சையில் நிலவரம் எப்படி இருக்கு? அதாவது விக்னேஷ், டிட்வா புயலை பொறுத்தவரை நேற்று மாலை வரை தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை இல்லாத நிலைதான் காணப்பட்டது. கடந்த 2 நாட்களாக குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்ட நிலையில நேற்று இரவு முதல் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. ஒரு சில நேரங்களில் அதிகமாகவும் மழை பெய்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட கடற்கரை கிராமங்கள், அதே போல ஒரத்தநாடு, திருவையாறு, தஞ்சாவூர் உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழை சாதாரண மழையாக இல்லாமல் குளிர்ச்சியான மழையாகவும் அதே போல லேசான காற்றுடன் கூடிய மழையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இன்றும் நாளையும் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தற்பொழுது இந்த மழை இடைவிடாமல் இரவு முதலே பெய்து வருகிறது. இதன் காரணமாக தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள், நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இவர்கள் கடந்த 10 நாட்களாகவே செல்லவில்லை என குற்றம் சாட்டக்கூடிய இவர்கள் தற்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது கரையூர் பகுதி, அதே போல அதிராம்பட்டினம், ஏரிக்கரையூர், கரையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் இங்கு நாட்டுப்படகு மீனவர்கள் இங்கு நாட்டுப்படகை நம்பிதான் இங்கு வாழ்வாதாரம் செய்து வருகிறார்கள். ஏற்கனவே இவர் கடந்த 20 நாட்களாக பணிக்கு மீன் பிடிக்க செல்லாத நிலையில தற்பொழுது இன்றைய தினம் புயல் சின்னம் காரணமாக தங்கள் படகுகளை பாதுகாக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இங்கு இருக்கிறதா, எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவங்க விவசாயம் உள்ள மீனவர்கள்ட்ட கேட்போம். ஆனா நீங்க எந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள்? இந்த பகுதியில் எவ்வளவு மீனவர்கள் இருக்காங்க? எவ்வளவு நாளா மீன் பிடிக்க போல? என்ன காரணம்? இங்க எப்படி இருக்கு? உங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? இங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு. நாங்க வாழ்றதா சாப்பிட்றதா தெரியும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். கடலுக்கு போய் இப்போ 1 மாதத்துக்கு மேலாச்சு. ஆற்று நீர் அதிகம் ஓடி கடலில் வலையும் படுக்க முடியல எங்களுக்கு. இப்போ கூட கடலில் அரசாங்கமே விட்டாலும் எங்களுக்கு கடலுக்கு விட்டா கூட நாங்கள் போய் கடலில் வலைப்படுத்தாலும் வலையை இலங்கை கழட்டி போயிடும். அவ்வளோ ஆற்று நீர் அதிகமாக ஓடுது. மட்டையும் குச்சி கொம்பை செத்த நிறைய கடலுக்கு போக முடியாது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அரசாங்கம் ஐயா ஸ்டாலின் ஐயா பார்த்தீங்களா செஞ்சதுன்னா நாங்கள் கொஞ்சம் நல்லா இருப்போம். எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கோம். இந்த புயலோட காரணம் ஏற்கனவே இங்கே கடற்கரை எப்படி இருந்துச்சு, இப்போ புயல் அடிச்சுட்டு இருக்கு. இப்ப கடற்கரை எப்படி இருக்கு? இப்ப எப்படி இருக்கு? மீன் போட்டெல்லாம் நிப்பாட்டிட்டு போனீங்களே, இப்போ பாத்துருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போட்டெல்லாம் வலையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வலையெல்லாம் அள்ளியில அங்கெல்லாம் வச்சிருக்கோம் சார். கீழே வச்சிருக்கோம். அங்கேயும் போட்டிலே போட்டு வச்சிருக்கோம். வேற கொண்டு வைக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கு. இப்ப வெளில அடிச்சுட்டு போற சூழ்நிலை இருக்கு. இப்ப உள்ள சூழ்நிலை அதுதான். நீங்க தான் அந்த ஐயா தான் பார்த்து ஏதாவது ஒரு நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல உதவி பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படுறோம். சாப்பாட்டு கூட இல்லாம பிள்ளை வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறோம். ஐயா ஸ்டாலின் பாத்தீங்களா உதவி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு. இந்த மீனவர்கள் சொன்னதை கேட்டீங்க. தொடர்ந்து ஏற்கனவே 20 நாட்களுக்கு மேலாக புயல் சின்னம் காரணமாக கடலுக்கு செல்லாத நிலையில தற்பொழுது டிட்வா புயல் காரணமாகவும் மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அதிராம்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக கரையில் கட்டி வைத்து கடலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் கடலுக்கு சென்றால்தான் தங்கள் வாழ்வாதாரம் என்ற சூழ்நிலையில கடலுக்கு செல்லாதன் காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மழை நின்று அரசாங்கமே கடலுக்கு செல்லுங்கள் என்று கூறினாலும் காட்டாற்று நீர் கடலுக்கு புகுந்து வருவதால் சத்தை சகதியமாக வருகிறது. இதன் காரணமாக தங்கள் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தாங்கள் இன்னும் கடலுக்கு செல்ல வேண்டும் என்றால் 10 நாட்களுக்கு மேல் ஆகும் என கூறக்கூடிய இவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு ஏதேனும் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். பாத்தீங்கன்னா தொடர்ந்து இரவு முதலே காற்றுடன் கூடிய மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஜித்வா புயலின் தாக்கத்தின் காரணமாக தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் மீனவர்கள் எந்த அளவுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை அளித்தீங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காதர் உசேன்.